மூளையில் காயம், முன்னாள் பாதுகாவலருக்கு 1.8 மில்லியன் ரிங்கெட் இழப்பீடு வழங்க உத்தரவு. மற்றவர்களின் வங்கிக் கணக்கை வைத்திருந்த குற்றச்சாட்டை இருவர் மறுத்தனர். வங்காளதேச ஆடவர் கொலை, 2 ரோஹிங்யா அகதிகள் மீது குற்றச்சாட்டு. பத்துபஹாட்டில் சொந்த பாட்டி உட்பட குடும்ப உறுப்பினர்களின் ஆபாச வீடியோவை வைத்திருந்த இளைஞனுக்கு 4000 ரிங்கெட் அபராதம். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கில் தொடரும் வன்முறைகளில் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை. வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. தென் ஆப்பிரிக்காவில் உள்ள மலேசியர் உயர் ஆணையம் மொசாம்பிக்கில் உள்ள 20 மலேசியர்களுடன் தொடர்பு கொண்டதில் அவர்களில் எவரும் பாதிக்கப்படவில்லை என்பது உறுதியானது. இருந்தாலும் அங்கு கள நிலவரத்தை தொடர்ந்து அணுக்கமாக கண்காணித்து வருவதாக விஸ்மா புத்ரா இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. இந்நிலையில் அவசியமோ அவசரமோ இல்லாத பட்சத்தில் மலேசியர்கள் யாரும் மொசாம்பிக் நாட்டுக்கு தற்போதைக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் விஸ்மா புத்ரா அறிவுறுத்தியது. தேர்தல் முடிவுகளை அடுத்து வெடித்த கலவரங்கள் வன்முறையாக மாறியதில் ஆக கடைசியாக மொசாம்பிக் தலைநகர் மாப்புத்தோவில் உள்ள சிறைச்சாலையில் இருந்து 1500 கைதிகள் தப்பி ஓடினர். அப்போது ஏற்பட்ட மோதலில் 33 பேர் கொல்லப்பட்டு 15 பேர் காயமடைந்தனர். அக்டோபரில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஆளும் கட்சியே மீண்டும் வெற்றி பெற்றதாக திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் அறிவித்ததால் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் குதித்துள்ளன. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். 8 ஆண்டுகளுக்கு முன் மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்ற போது மருத்துவர்களின் கவனக்குறைவால் மூளையில் காயமடைந்த முன்னாள் பாதுகாவலருக்கு 1.8 மில்லியன் ரிங்கெட் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 28 வயது பி தினகரன் மலேசிய அரசாங்கம் தைப்பிங் மருத்துவமனையின் இயக்குனர் மற்றும் 3 மருத்துவர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு தைப்பிங் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்நிலையில் தனது வழக்கின் முகாந்திரத்தை நிரூபித்திருப்பதால் தினகரன் முன்வைத்த கோரிக்கைகளில் பெரும்பாலானவற்றை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி நோரோவினா முகமது நூர்டின் கூறினார். 2016 ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் தினகரன் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் காருடன் மோதியது. அதில் பல எலும்பு முறிவுக்கு ஆளான அவர் தைப்பிங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் பிரதிவாதிகளின் போதிய கண்காணிப்பு இல்லாததாலும் விபத்து நிகழ்ந்த 24 மணி நேரங்களுக்குள் அறுவை சிகிச்சை செய்ய தவறியதாலும் அவரின் நிலைமை மோசமாகி மூளையில் நிரந்தர காயம் ஏற்பட்டுவிட்டது. எனவே தினகரனின் இன்றைய நிலைமைக்கு பிரதிவாதிகளே கூட்டு பொறுப்பு என கூறி நீதிபதி அந்த 1.8 மில்லியன் ரிங்கெட் இழப்பீட்டுத் தொகையை வழங்குமாறு அவர்களை உத்தரவிட்டார். மற்றவர்களின் வங்கிக் கணக்கை வைத்திருந்ததாக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை 28 வயது இளைஞரும் மற்றொரு பெண்மணியும் மறுத்தனர். சரக்கு பொருட்களை விநியோகிக்கும் முகமது அரிசி அபு பாக்கார் என்பவர் அல்பான் சுடேஷ் ஜார்ஜ் என்பவருக்கு சொந்தமான 10,800 ரிங்கெட்டை கொண்ட BSN வங்கிக் கணக்கை வைத்திருந்ததாக மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். மேலும் 62 வயதுடைய லோ தேக் தியோங் என்ற நபரின் 11,680 ரிங்கெட்டை கொண்ட BSN வங்கிக் கணக்கை வைத்திருந்ததாக 2வது குற்றச்சாட்டும் அவர் மீது கொண்டு வரப்பட்டது. அதோடு முகமது அரிசி தனக்கு சொந்தமான ATM கார்டுகளை இருவரிடம் வழங்கியிருந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 424வது விதி உட்பிரிவு B-இன் கீழ் கொண்டுவரப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளை முகமது அரிசி மறுத்தார். அவருக்கு 6000 ரிங்கெட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு அவர் மீதான குற்றச்சாட்டு ஜனவரி 27ஆம் தேதியன்று மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் என மஜிஸ்ட்ரேட் ஷியாஹுவே தெரிவித்தார். இதனிடையே யோ பெங்லிங் என்பவரின் 750 ரிங்கெட்டில் உள்ள ஹாங்லியாங் வங்கிக் கணக்கை வைத்திருந்ததாக 44 வயதுடைய பெண் ஆய்வாளர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அந்த ஆய்வாளர் தனது ATM கார்டை கோ சிங் லுங் என்பவரிடம் வழங்கியிருந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு 1000 ரிங்கெட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு அவர் மீதான வழக்கு ஜனவரி 22ஆம் தேதியன்று மறு விசாரணைக்கு செவிமடுக்கப்படும்.
தனது சொந்த பாட்டி உட்பட குடும்ப உறுப்பினர்களின் ஆபாச வீடியோக்களை பதிவு செய்து தொலைபேசியில் வைத்திருந்த குற்றச்சாட்டை முகமது ஃபஸ்லி ஈசா என்ற இளைஞன் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவனுக்கு 4 நாட்கள் சிறை மற்றும் 4000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. 23 வயதுடைய முகமது ஃபஸ்லி ஈசா டிசம்பர் 23ஆம் தேதி இரவு மணி 11:15 அளவில் ஸ்ரீமேடானில் உள்ள ஒரு வீட்டில் தனது தொலைபேசியில் ஆபாச வீடியோக்கள் மற்றும் படங்களை வைத்திருந்ததாக தண்டனை சட்டத்தின் 292வது பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. செம்பனை தோட்டத்தைச் சேர்ந்த அந்த இளைஞன் பதிவு செய்த ஆபாச வீடியோக்கள் மற்றும் படங்களுடன் தொடர்புடைய இணைப்பு தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் மூலமாக SKKM காவல்துறைக்கு கிடைத்தது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் தனது பாட்டி மற்றும் உறவினர்களுடன் தங்கியிருந்த வீட்டில் சோதனை செய்த போலீசார் அவனது கைத்தொலைபேசியை பறிமுதல் செய்தனர். தனது பாட்டி, அத்தை மற்றும் உறவினர்களின் ஆபாச படங்களை வைத்திருந்த குற்றத்தை அந்த இளைஞன் ஒப்புக்கொண்டான். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோஹர் பாரு, ஜோஹரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். இம்மாத தொடக்கத்தில் காய்கறி தோட்டத்தில் வங்காளதேச ஆடவர் ஒருவரை கொலை செய்ததாக 2 ரோஹிங்கியா அகதிகள் மீது செபாக் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. 22 வயதுடைய ஜமால் உசோன் மற்றும் 17 வயதுடைய சிரார் குற்றவாளி மீது கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டில் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. கொலை வழக்கு விசாரணையை செவிமடுக்கும் அதிகாரம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு இல்லை என்பதே இதற்கான காரணமாகும். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். கொலை வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்ற நீதிபதி மட்டுமே விசாரிக்க முடியும். மேலும் கொலை குற்றத்திற்கு 50 வயது குறைந்த ஆடவர்களுக்கு குறைந்தபட்சம் 12 பிரம்படியும் விதிக்கப்படும். டிசம்பர் 3ஆம் தேதி விடியற்காலை 4 மணி அளவில் துலோ பங்லிமா காராங்கில் உள்ள விவசாய தோட்டத்தில் சுமோன் என்ற நபரை கொலை செய்ததாக தலைமறைவாக இருந்து வரும் மேலும் இருவருடன் சேர்ந்து ஜமால் உசோனுடன் 17 வயது சிறுவன் மீதும் குற்றச்சாட்டப்பட்டது. அவர்கள் மீதான குற்றச்சாட்டு ஜனவரி 27ஆம் தேதி மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களில் ஒருவருக்கு மலாய் மொழி தெரியாது என்பதால் குற்றச்சாட்டை புரிந்து கொள்ளும் வகையில் ஒருவரை நீதிமன்றம் நியமிக்க வேண்டும் என அவர்களின் வழக்கறிஞரான வினேஷ் கேட்டுக்கொண்டார்.